வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். தமிழோட கம்பெனியில் நடக்கிறத காமிக்கிறாங்க. தமிழ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. சடனாக டைமை பார்க்குறாரு. என்ன நம்மச்சி ஞாபகப்படுத்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. நானும் மறந்துட்டேப்பா அப்படின்னு சொல்கிறாரு நம்மச்சி. சரி கிளம்பு, நீயும் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாரு நம்மச்சியை தமிழ். நான் எதுக்குப்பா, படத்துக்கு வந்து டிக்கெட் வாங்கி கொடுக்குறதுக்கா அப்படின்னு கேட்குறாரு நம்மச்சி. இல்லை நம்மச்சி, நீங்கள் எங்கள் கூட படத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாரு தமிழ். எதுக்குப்பா, நீ சரஸ்வதிட்ட திட்டு வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாரு நம்மச்சி. நீயும் அவங்களும் ஜோடியாக போகணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. இதில் நானும் தொத்துட்டு வந்தேன்னா எனக்கும் சேர்ந்து தான் திட்டு விழும் அப்படின்னு சொல்லிடுறாரு. தமிழ் இப்போது டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக வீட்டில் போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்குது. ஒருவேளை சரஸ்வதி மெக்கானிக் ஷெட்டில் தான் இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் பார்க்குறாரு தமிழ். அங்கேயுமே கதவு பூட்டி இருக்கு. சரஸ்வதி எங்கே போயிட்டான்னு தெரில அப்படின்னு பைக்கில் தேடி போயிட்டுருக்கிறாரு தமிழ். அந்த டைமில் தமிழுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா லோன் வேணுமா அப்படின்னு கால் பண்ணுறாங்க. வேகமாக திட்டி அவங்கள ஃபோனை வைக்க சொல்லிடுறாரு. சரஸ்வதி ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரஸ்வதி அவங்களோட ஓனர் கூட பைக்கில் வந்துட்டுருக்குறாங்க. ஒரு நிமிஷம் பைக்கை நிப்பாட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழும் நானும் இன்றைக்கி வெளியில் போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். டைம் ஆகிடுச்சு. என்னோடய மொபைல் ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃபாக இருக்குது. உங்களோட ஃபோனை கொடுங்கண்ணே, நான் ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. ஏதோ புது நம்பர்லேருந்து கால் வந்த உடனே தமிழ் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நேராக நான் உன்னை கொண்டு வந்து வீட்டிலே விட்டுறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஓனர். இதுக்கிடையில் தமிழ் அங்கே ஒரு பூக்கார அம்மாட்ட போய் சரஸ்வதியை பார்த்தீங்களாக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு. காலையில் அந்த பொண்ணு வேலைக்கு போகிறப்ப பார்த்தேன்ப்பா, திருப்பி அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க. அந்த டைமில் ஒரு ஆள் வந்து நான் சரஸ்வதியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பைக்கில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பைக் ஏதாவது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். இல்லைப்பா, அந்த மெக்கானிக் ஷெட் ஓனர் ரவி கூட தான் பைக்கில் போயிட்டுருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். நீயும் வசதியான வீட்டு பிள்ளை, ஏதோ போதாத காலம் இப்படி தனியாக வீட்டை விட்டு வந்துட்டேன், இருந்தாலும் கம்பெனிலாம் நடத்தி கௌரவமாக வாழ்ந்துட்டுருக்குற அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நல்ல பேரை சரஸ்வதி கெடுத்துடும் போலையே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஓனர் கூட சரஸ்வதியை வச்சு தப்பாக பேசுகிறார் அவர். இது கேட்ட உடனே தமிழுக்கு கோபம் வந்துடுது. அந்த ஆள் கணத்துலேயே ஓங்கி அரைஞ்சிடுறாரு. ஒரு பொண்ணு வெளியில் வேலைக்கு போகவே கூடாதா, அப்படியே வேலைக்கு வந்து சிரித்து பேசினா உடனே தப்பானவன் பட்டை கட்டிடுவீங்களா அப்படின்னு கோவப்பட்டு அரைஞ்சிடுறாரு. அந்த டைமில் கரெக்டாக சரஸ்வதி அந்த ஓனர் பைக்கில் வந்து இறங்குறாங்க. சாரிங்க, என்னோடய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. அந்த ஓனருமே சொல்கிறாரு, இவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் தான் என்னோட இன்னொரு கடைக்கு இவங்களை கூட்டிகிட்டு போனேன், வேலை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரஸ்வதி தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, நான் அண்ணனோட ஃபோன்லேருந்து கூட உங்களுக்கு கால் பண்ணினேன், ஆனால் நீங்கள் தான் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணலைன்னா என்ன, ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கோவமாக சொல்கிறாரு தமிழ். சாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. சரஸ்வதியை பைக்கில் உட்கார நம்ம போகலாம் அப்படின்னு கோவமாக கூட்டிகிட்டு போகிறாரு தமிழ். இதுக்கிடையில் நடேசன் தமிழ் அர்ஜுனை கத்தியால் குத்துனாரு அப்படின்னு சொன்ன இடத்துக்கு போகிறாரு. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் ஒரு சிசிடிவி இருக்குது. அதை பார்த்த உடனே அங்கே போய் ஃபுட்டேஜ் வாங்கிக்கிறாரு. தமிழும் சரஸ்வதி இப்போது தேட்டருக்கு வந்துடுறாங்க. அங்கே போய் பார்த்தா ரொம்ப டைம் ஆயிடுது. படம் ஸ்டார்ட் பண்ணி 1/2 hour முடிஞ்சிருது. இதுக்கு மேலே படத்தில் போய் உட்காந்து நமக்கு கதையே புரியாது அப்படின்னு கோபப்படுறாரு தமிழ். படத்துக்கு தான் போக போகிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வேகமாக கிழிச்சு போட்டுறாரு. 400 ரூபாய் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். இன்றைக்கி நான் ஓவர் டைம் பார்த்தேன் இல்லைங்க, அதில் 400 ரூபாய் கிடச்சிருச்சு, அதோட இது மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. பணம் தான் எனக்கு முக்கியமாக, எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கோபப்படுறாரு தமிழ். நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. உனக்கு எல்லாமே விளையாட்டாக போச்சு, யார் என்ன பேசுகிறாங்கன்றது கூட நீ கவனிக்கிறது கிடையாது அப்படின்னு கோபப்படுறாரு தமிழ். சரிங்க, இன்றைக்கி நம்ம வெளியிலையாவது போகலாங்க, ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. சரிவா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு தமிழ். இதுக்கிடையில் நடேசன் அந்த ஃபுட்டேஜை இப்போது லேப்டாப்பில் போட்டு பார்த்துட்ருக்கிறாரு. அதை அர்ஜுன் பார்த்துட்றாரு. ராகினிட்ட போய் நீ வெளியில் போகணுன்னு சொன்னையே, வாக்கிங் போகணுன்னு சொன்னல அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, உன்னோட அப்பாவை கூட்டிகிட்டு நீ வாக்கிங் போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ராகினி இப்போது நடேசனை பார்த்து வாக்கிங் போகலாம், என் கூட வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வரேம்மா அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். போயிட்டு வந்து குளிக்க வேற செய்யணும்ப்பா, அதுக்கப்புறம் எனக்கு கோல்ட் ஆகிடும், நீங்கள் இப்போவே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ராகினி. நடேசனும் வேறு வழி இல்லாமல் இப்போது ராகினி கூட வாக்கிங் போகிறாரு. அர்ஜுன் இப்போது அந்த லேப்டாப் இருந்த ரூமுக்கு போகிறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.